வருஷம் வந்துட்டோம். யார் கூடயும் கூட்டணி இல்லை. எல்லாரும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு ஒரு மக்கள் ஓட்டு போகிறாங்கன்னா நான் சீமான் கட்சிக்கு தான். எங்கள் கடலூரில் வந்து 9,000 சொல்கிற ஓட்டு 10,000 கிட்ட. அந்த ஓட்டை வந்து யாரும் காசு கொடுக்காம வாங்க முடியாது. அந்த கட்சியும் காசு கொடுக்காம வாங்க முடியாது. இப்போ நின்று வந்து திமுக எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? மத கட்சி, ஜாதி கட்சி, எல்லா ஜாதியும் கட்சி. ஒரு பக்கம் விசிகாவை கூட்டுனாங்க, இன்னொரு பக்கம் போய் காட்டோட்டி இருக்காங்க, அவங்க பையன் கமலஹாசனை கூட்டுனாங்க. அவங்க எல்லாரும் போட்டுங்க. அப்போ வன்னியரோட வாக்கும் வருது, பறையரோட வாக்கும் வருது, எல்லா சமூக மக்களும் ஒரு கட்சிக்கு உழுதுன்றப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கேட்டால் நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் பொது தொகையில் ஜெயிச்சிட்டோம். எப்படி ஜெயிச்சிங்க? உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்ட்டு. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் எப்படின்னா சாதியை கடந்த மதம் கடந்த ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்கள் சாதி மத சார்பாட்ட முற்போக்கு கூட்டணி வச்சிங்க. அப்புறம் எதுக்கு ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறீங்க? எல்லா தொழிலையும் இந்த தொழிலை இவங்க தான் நிற்கணும் குறிப்பிட்டு தான் நிறுத்துறீங்க. இப்போ தமிழர்கள் எங்கே ஆசைப்பட்டாங்க? தமிழர்கள் எங்கே ஆசைப்பட்டாங்க? அப்படியா சொல்லி எங்கள் அண்ணன் சீமானை பாருங்கள், பல்லர் தொகுதியில் ஒரு வன்னியர் நிறுத்துவார், வன்னியர் தொகுதியில் பறையர் நிறுத்துவார். அதான் உண்மையாக தமிழ் தேசியம். அவங்க சொல்கிற